பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம்சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். காஞ்சிபுரம் மாவட்டம் காரை கிராமத்தில் அட்டைப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு சென்ற பெண் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கொலையாளியை விரைந்து கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்களுடன் சேர்ந்து விசிகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இந்த காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய காரை கிராமத்திலே நேற்றிரவு அந்த தொழிற்சாலையிலே பணிபுரிந்த பெண் அந்த படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை சாலையிலே தற்போது அவர்களது உறவினர்களுடன் தரையில அந்த விசிகாவினர் தற்போது சாலை மறியலிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய காரை கிராமத்திலே செயல்பட்டு வரக்கூடிய இந்த அட்டைப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலை கம்பெனியிலே இந்த திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த எப்சி மேரி என்கின்ற 41 வயதுடைய பெண்மணி கடந்த 3 நாட்களுக்கு முன்பே பணியில் சேர்ந்து தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையிலே நேற்றைய தினம் மாலை பணி முடிந்து வீடு திரும்பாத நிலையிலே சந்தேகமடைந்த அவரது அந்த எப்சி மேரியினுடைய கணவர் உறவினர்களுடன் மூடப்பட்டிருந்த அந்த தொழிற்சாலையிலே தேடி பார்த்த போது இந்த அட்டைகளுக்கு இடையே தலையில் பலத்த காயங்களுடன் தலை சிதைந்த நிலையிலே ரத்த வெள்ளத்தில் சடலமாக அந்த எப்சி மேரி கிடந்திருக்கிறார். இது குறித்து பொன்னேரிக்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து இந்த எப்சி மேரியினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அந்த போலீசார் தொடர்ந்து அந்த விசாரணையை முன்னெடுத்து அந்த எப்சி மேரியை கொலை செய்வதற்கு யார் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் எப்சி மேரியினுடைய அந்த நகைகள் சுமார் 6 சவரம் மதிப்புடைய அந்த நகைகள் இல்லாத காரணமாக நகைக்காக கொலை செய்யப்பட்டதா அல்லது வேற ஏதேனும் காரணமா என தொடர்ந்து விசாரணையானது பல்வேறு கோணங்களை விசாரணையை முன்னெடுத்து வரக்கூடிய நிலை அந்த குற்றவாளியை தற்போது வரை கைது செய்யப்படாததை கண்டித்து தற்போது அந்த எப்சி மேரினுடைய அந்த குழந்தைகள் அதே போன்று அவர்களது உறவினர்களுடன் அந்த விசிகாவினர் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய அந்த ரயில்வே சாலையிலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து மெத்தனமாக இருந்து வருவது ஏன் என்கின்ற அந்த கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர்ந்து போலீசாருக்கு எதிராகவும் தங்களது கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம்சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.